ஒரு காலத்தில் மலைகளாலும் பனிக்காடுகளாலும் சூழப்பட்ட ஒரு சிறிய அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் காலை பொழுது பறவைகளின் பாடலோடு விழிக்கும். மாலை நேரம் சூரியன் மெல்ல மலைகளுக்கு பின்னால் மறையும்போது முழு கிராமமும் தங்க நிற ஒளியில் நனைந்துவிடும். அந்த கிராமத்தில்தான் பெல்லா என்ற அழகிய பெண் வாழ்ந்து வந்தாள். பெல்லாவுக்கு வெளிப்புற அழகு இருந்தது, ஆனால் அதைவிட அவளின் மன அழகு மிகப்பெரியது. அவள் புத்தகங்களை மிகவும் விரும்புவாள், கனவுகளோடு வாழ்பவள், உலகம் என்ன சொல்கிறது என்பதைக் காட்டிலும் தன் இதயம் சொல்வதை கேட்பவள். மற்ற பெண்கள் பொன், நகை, ஆடைகள் பற்றி பேசும்போது பெல்லா புத்தகங்களில் உள்ள அரண்மனைகள், மந்திரங்கள், உண்மை காதல் கதைகள் பற்றி கனவு காண்பாள். அவளது தந்தை ஒரு வயதான கண்டுபிடிப்பாளர். அவர் கண்டுபிடிக்கும் பொருட்கள் பல முறை தோல்வியடைந்தாலும் பெல்லா அவரை எப்போதும் நம்பினாள். அதே நாட்டின் அதிக ஆழ்ந்த பனிக்காட்டுக்குள் ஒரு பழமையான அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையைச் சுற்றி எப்போதும் மௌனம். காற்று வீசும் சத்தமே ஒரு இரகசிய சோகத்தைப் போல ஒலிக்கும். அந்த அரண்மனையில் ஒரு மிருகம் வாழ்ந்து வந்தது. அது பிறந்தபோது மிருகமல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அரண்மனையில் ஒரு அழகான இளவரசன் வாழ்ந்தான். அவனுக்கு அழகு, செல்வம், அதிகாரம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவனிடம் இல்லாத ஒன்று கருணை. ஒரு புயல் இரவில் ஒரு வயதான பெண் அரண்மனை கதவைத் தட்டினாள். ஓரிரவு தங்க அனுமதி தாருங்கள் என்று அவள் கேட்டாள். அவளைப் பார்த்த இளவரசன் அவளின் தோற்றத்தை பார்த்து அவளை அவமதித்தான். அந்த கணம் அந்த வயதான பெண் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியாக மாறினாள். உன் உள்ளம் இவ்வளவு கோரமாக இருக்கிறதென்றால் உன் வெளிப்புறமும் அதை பிரதிபலிக்கட்டும் என்று சொல்லி அவனை ஒரு பயங்கரமான மிருகமாக மாற்றினாள். அரண்மனையிலிருந்த அனைவரும் பொருட்களாக மாற்றப்பட்டார்கள். மந்திரவாதி ஒரு மந்திர ரோஜாவை விட்டுச் சென்றாள். இந்த ரோஜாவின் கடைசி இதழ் உதிரும் முன் நீ உண்மையான காதலை கற்றுக்கொண்டால் சாபம் நீங்கும், இல்லையெனில் நீ என்றும் மிருகமாகவே இருப்பாய் என்றாள். ஆண்டுகள் கடந்தன. மிருகம் தனிமையில் வாழ்ந்தது. அவனது கோபம் அவனது கவசமாக மாறியது. யாரும் என்னை நேசிக்க முடியாது என்று அவன் நம்பினான். அவனது உலகம் அந்த சுவறுகளுக்குள் சிறைப்பட்டது. ஒரு நாள் பெல்லாவின் தந்தை பனிக்காட்டில் வழிதவறினார். புயலிலிருந்து தப்பிக்க அந்த அரண்மனைக்குள் நுழைந்தார். அங்கு மிருகம் அவரை பிடித்து சிறையில் அடைத்தது. அந்த செய்தி அறிந்த பெல்லா எந்த பயமும் இல்லாமல் பனிக்காட்டுக்குள் பயணம் செய்தாள். அவள் அரண்மனைக்குள் நுழைந்தபோது அந்த மிருகத்தை பார்த்து அவளது இதயம் நடுங்கியது. ஆனால் அவள் கண்களில் பயம் மட்டுமல்ல, கருணையும் இருந்தது. என் தந்தையை விடுங்கள், நான் அவருக்கு பதிலாக இங்கே இருப்பேன். பெல்லா அரண்மனையில் தங்கிவிட்ட அந்த நாளிலிருந்து அந்த பழைய சுவர்களுக்குள் இருந்த மௌனம் மெல்ல மாறத் தொடங்கியது. அரண்மனையின் நீண்ட நடைபாதைகளில் முன்பு கேட்டதெல்லாம் காற்றின் ஓசை மட்டுமே. ஆனால் இப்போது பெல்லாவின் மெதுவான காலடி சத்தம், அவள் சிரிக்கும்போது எழும் மென்மையான சத்தம், புத்தகப் பக்கங்கள் புரளும் ஒலி அரண்மனை முழுவதும் உயிர் ஊற்றியது. மிருகம் அவள் அருகில் இருக்கும்போது தன்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதே தெரியாமல் மிகவும் குழம்பியது. அவன் கோபமாகப் பேசினாலும் அவன் கண்களில் ஒரு குழந்தை போல பயம் ஒளிந்திருந்தது. பெல்லா அதை கவனித்தாள். அவள் அந்த பயங்கர தோற்றத்தை தாண்டி அந்த கண்களில் இருக்கும் தனிமையைக் கண்டாள். ஒரு மாலை நேரம் மழை மெதுவாக விழுந்து கொண்டிருந்தபோது அரண்மனையின் பெரிய சாளரத்தருகே பெல்லா நின்றிருந்தாள். மிருகம் அவளுக்கு தொலைவில் நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தது. நீ பயப்படவில்லையா என்று அவன் கனமான குரலில் கேட்டான். பெல்லா மெதுவாக திரும்பி அவனை பார்த்து மென்மையாக சிரித்தாள். முதலில் பயந்தேன், ஆனால் பயம் எல்லாவற்றையும் சொல்லாது. உள்ளத்தை பார்த்தால் பல உண்மைகள் தெரியும். அந்த வார்த்தைகள் மிருகத்தின் உள்ளத்தில் ஒரு பனி உருகும் சத்தம் போல விழுந்தது. அவன் இதுவரை யாரிடமிருந்தும் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதில்லை. நாட்கள் நகர்ந்தன. பெல்லா அரண்மனையின் ஒவ்வொரு மூலையையும் அறிந்தாள்.
பொருட்களாக மாற்றப்பட்டிருந்த அந்த அரண்மனை வாசிகள் அவளிடம் பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் சிரிப்பில் நம்பிக்கை மீண்டும் பிறந்தது. மிருகம் மெல்ல மெல்ல மாறியது. அவன் கத்துவதை குறைத்தான். அவனது குரல் அமைதியாக மாறியது. ஒரு இரவு அவர்கள் இருவரும் அரண்மனையின் பெரிய உணவறையில் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். மெழுகுவர்த்திகளின் ஒளி சுவர்களில் நடனமாடியது. "நீ ஏன் இவ்வளவு புத்தகங்களை விரும்புகிறாய்?" என்று மிருகம் கேட்டான். பெல்லா சிறிது நேரம் யோசித்து பின் சொன்னாள். "புத்தகங்களில் நான் இல்லாத இடங்களுக்குச் செல்ல முடியும். நான் சந்திக்காத மனிதர்களை சந்திக்க முடியும். அவை எனக்கு நம்பிக்கையை தருகின்றன." அந்த வார்த்தைகள் மிருகத்தின் உள்ளத்தில் ஒரு புதிய ஆசையை விதைத்தது. அவன் தனக்காக அல்ல, அவளுக்காக ஒரு செயலைச் செய்ய விரும்பினான். அடுத்த நாள் அவன் பெல்லாவை அரண்மனையின் மிகப்பெரிய கதவுக்குள் அழைத்துச் சென்றான். அது ஒரு நூலகம். புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். பெல்லாவின் கண்கள் அதிர்ச்சியால் விரிந்தன. "இவை என்னுக்காகவா?" என்று அவள் கேட்டாள். மிருகம் மெதுவாக தலையசைத்தான். அந்த நொடியில்தான் பெல்லாவின் இதயத்தில் அந்த மிருகம் ஒரு அரக்கனல்ல என்று உறுதியாக பதிந்தது. அந்த இரவுகளில் அவர்கள் பேசினார்கள், சிரித்தார்கள், மௌனத்தையும் பகிர்ந்தார்கள். மிருகம் தன்னைப் பற்றி சொன்னான், தனது தவறுகளைப் பற்றி, தனிமையைப் பற்றி. பெல்லா அவனை குற்றம் சொல்லவில்லை. அவள் கேட்டாள், புரிந்து கொண்டாள். அந்த புரிதல்தான் உண்மையான காதலின் முதல் ஒளி. ஒரு நாள் பெல்லாவுக்கு தன் தந்தை உடல் நலமில்லாமல் இருப்பது ஒரு கண்ணாடியில் தெரிந்தது. அவள் கண்களில் பயம் நிரம்பியது. "நான் அவரை பார்க்க வேண்டும்" என்று அவள் சொன்னாள். மிருகம் அந்த நொடி தன் இதயத்தோடு போராடினான். அவளை விடுவித்தால் அவள் திரும்ப வருவாளா? அவளை அடக்கி வைத்தால் அது காதலா? அவன் உண்மையைத் தேர்ந்தெடுத்தான். "போ, நான் உன்னை அடைக்க மாட்டேன்" என்று அவன் சொன்னபோது அவனது குரல் நடுங்கியது. பெல்லா அவனை பார்த்து ஒரு நொடி நின்றாள். அந்த பார்வையில் வார்த்தைகள் தேவையில்லை. அவள் சென்றாள். ஆனால் அரண்மனை மீண்டும் மௌனத்தில் மூழ்கியது. மிருகம் மந்திர ரோஜாவை பார்த்தான். ஒரு இதழ் மெல்ல உதிர்ந்தது. "காதல் என்னை காப்பாற்றவில்லை போல" என்று அவன் தனக்குள் சொன்னான். அதே நேரம் பெல்லாவின் இதயம் அரண்மனைக்கே திரும்பிக் கொண்டிருந்தது. அவள் உணர்ந்தாள், அவள் தேடிய அழகு அந்த மிருகத்தின் உள்ளத்தில்தான் இருந்தது. அவள் ஓடினாள், பனிக்காட்டை கடந்தாள், அரண்மனைக்குள் பாய்ந்தாள். மிருகம் முற்றத்தில் காயங்களுடன் விழுந்து கிடந்தான். "நீ இறக்கக்கூடாது" என்று பெல்லா அழுதாள். அவள் அவனை அணைத்துக் கொண்டு மெதுவாக சொன்னாள், "நான் உன்னை நேசிக்கிறேன், உன் தோற்றத்திற்காக அல்ல, உன் உள்ளத்திற்காக." அந்த நொடி காற்று நின்றது, நேரம் நின்றது. மந்திர ரோஜாவின் கடைசி இதழ் விழுந்தது. ஒரு ஒளி அரண்மனை முழுவதும் பரவியது. மிருகம் பெல்லாவின் கைகளில் மெல்ல மாறத் தொடங்கினான். அவன் மீண்டும் இளவரசனாக மாறினான். அரண்மனை உயிர் பெற்றது. ஆனால் பெல்லா அந்த மாற்றத்தை விட அவன் கண்களில் இருந்த அதே மென்மையையே நேசித்தாள். அவர்கள் இருவரும் புரிந்து கொண்டார்கள், அழகு என்பது வெளியில் இல்லை, அது உள்ளத்தில்தான். இப்போது இந்த கதையுடன் உங்கள் கண்கள் மெதுவாக மூடிக்கொள்ளட்டும். இந்த காதல் ஒரு மென்மையான கனவாக உங்களை தழுவற்றும்.